வயதில் 3 வகை இருக்குது. ஒன்று ரேஷியோ வச்சு கேட்பாங்க, விகிதம். முன்னாடி பார்த்துட்டோமா விகிதம்னா என்னென்னு. அப்புறம் மடங்கு, மல்டிபிள்ஸ். 1 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுனாக்கா எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 100 மடங்கு 100%. 1 2ஆக மாறுது, அப்போ எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 100% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1 3ஆக மாறி இருக்குது, எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்டேன். 2 மடங்கு, அப்போ எத்தனை சதவீதம்? 200%. பார்த்தோமா? கரெக்டாக நச்சு நச்சு நச்சுன்னு தப்பாக உள்ளதெல்லாம் வேக மாட்டேங்கிறாரு பிரசன்லாம். சரியாக சொல்கிறத முழுங்கி முழுங்கி சொல்கிறாரு. சரி, சரி பண்ணுங்க அதை. 1 3ஆக மாறி இருக்குன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 2 மடங்கு. 1 மடங்குனா எவ்வளோ? 100%. அப்போ 2 மடங்குனா எவ்வளோ? 200%. அடுத்தது சராசரி, ஆவரேஜ் சம்மந்தமானது பார்ப்போம். அப்புறம் ஈக்குவேஷன் தெரியணும். இதுக்கு சமன்பாடு இருக்குல்ல, சமன்பாடு தெரியணும். சமன்பாடு பார்த்துருப்போம், அது தெரிஞ்சதுன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தடில் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி போட்டு வந்துடலாம். சமன்பாடு சொல்லி கொடுக்குறேன், இது எப்படி போடுறதுன்னு இதில். அப்புறம் ஆப்ஷன் கொடுத்துருக்கான்ல, 4 ஆப்ஷன், அதை வச்சு ஆன்சர் போடலாம். ரெண்டையுமே கற்றுக்கலாம். ஏ மற்றும் பியின் வயது விகிதம் 2:3. 2:3. ஏபி ஃபஸ்ட் ஆளை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், கரெக்டா? 2வது ஆளை 2வது எடுத்துக்கணும். 5 வருடங்களுக்கு பிறகு வயதானது 3:4 மாறுது. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 5 வருஷத்துக்கு. ப்ளஸ் போட்டுக்கலாம். 5 வயதுக்கு முன்னாடினா இப்படி மேலே போட்டு -5 போட்டுக்கோங்க. எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு? இது ஒரு பங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இது ஒரு பங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எத்தனை வருஷத்தில்? அப்போ ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளவு? 5. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 2 பேருக்கு 5 வயசு ஆகிருக்கும். 5 வயசு இன்க்ரீஸ் ஆகும்பொழுது இது 2ங்கிறது 3 பங்கு ஆயிடுச்சு, 3ங்கிறது 4 பங்கு ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ ஒரு பங்கோட மதிப்பு? 5. அப்போ ஒரு பங்கின் மதிப்பு 5ன்னு தெரிஞ்சிருச்சு. இவர்கிட்ட 2 பங்கு இருக்குது, இவர்கிட்ட 3 பங்கு இருக்குது. அப்போ ஏவோட ஆக்சுவல் வயசு எவ்வளவு? 10. பியோட ஆக்சுவல் வயசு எவ்வளவு? 15. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. என்ன கேட்குறான்? ஏயின் தற்போதைய வயது. தற்போது ஏவோட மடங்கு எவ்வளவு? எத்தனை பங்கு? 3 பங்கு. அப்போ எவ்வளவு? 15. சரி, 10ஆ? 2 மாற்றி போட்டேன். 10. 10 ஆன்சர். இங்கெல்லாம் போகாதீங்க, இதெல்லாம் நம்ம கன்ஃபியூஷன், அதை விட்டுருங்க. 2 மனிதர்கள். ஆமாம், அதாங்க ஆப்டிடியூட்னா என்ன அர்த்தம்? அந்த ஊருக்குள்ளே உள்ள சந்து பொந்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்போம், குறுக்க டக்குன்னு போய் நிற்போம். சரியா? மெயின் ரோட்டில் போனால் சுற்றிக்கிட்டு போகணும். இது மெயின் ரோடு, சரியா? இது குறுக்கு சந்தில் பூந்து போகிறது, அவ்வளோதான். ஆப்டிடியூட்னா குறுக்க பூந்து போகணும். இது மேக்ஸ் கிடையாது, சரியா? மேக்ஸ் போடுறவங்களாம் அவனுக்கு தேவையில்லை. டக்குன்னு பார்த்து புரிஞ்சு பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது? பார்த்தீங்களா, பெரிய பிரச்சனை வந்துச்சா? கவர்மெண்ட் ஆஃபீஸரு அப்படின்னாவே பிரச்சனை மட்டும்தான் உங்களை தேடி வரும். மக்களோட பிரச்சனை இல்லாத உங்களை தேடி வரவே மாட்டான். அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும், அதான் உங்களோட வேலை. அதுக்கு என்ன வேணும்? முதல்ல பிரச்சனையை புரிஞ்சிக்கணும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஷார்ட்கட்டில் வழி கிடைக்கும். மேக்ஸ் அப்படி தானே சொல்லுவாங்க, ப்ராப்ளம் தானே சொல்லுவாங்க. பிரச்சனை தமிழில் ப்ராப்ளம்னா. சரி, அப்போ இதுதான், அதான் அந்த மாதிரி ஆள் தான் வேணும் நமக்கு. 2 மனிதர் ஏ மற்றும் பியின் வயதின் விகிதம் எவ்வளவு? 5:6. ஏபி 8 வருடங்களுக்கு பிறகு வயதின் விகிதம் ஆஃப்டர் 8 இயர்ஸ் +8. மைனஸ்னால் என்ன பண்ணும்? மைனஸ் போட்டு -8 போட்டுக்கோங்க. 8 வருடத்துக்கு முன்னாடி என்ன ஆகுது? 9:10 வருது. ரேஷியோ நல்லா புரிஞ்சிருக்கிறவங்க மட்டும்தான் ஃபார்முலா இல்லாமல் இப்படி போட முடியும். இப்போ இது 2க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 4. ரவுண்ட் பண்ணிக்கலாம், கன்ஃபியூஷன் ஆகும்.
அப்போ 4 மடங்குனாக்கா 8 வருஷத்தில் 4 மடங்கு. அப்போ ஒரு மடங்கு எவ்வளவு? 4. 8ங்கிறது 8 வந்துட்டு என்னது 4 மடங்கு. டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு மடங்கு கிடைக்கும். ஒரு மடங்கு எவ்வளவு? 2. ரேஷியோ நல்லா புரிஞ்சிருந்தா இங்கே வேலையும் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்போ ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளவு? ஒரு மடங்கில் அது ஒரு பங்கு எவ்வளவு? 2. சரி, கேள்வி என்ன? பியின் தற்போதைய வயது. பி எத்தனை? 6 பங்கு வச்சுருக்கான். ஒரு பங்கு 2ன்னா 6 பங்கு எவ்வளவு? 12. அவ்வளோதான். ஓகேவா? 12. இது எதெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க? 4 4. ஓ ரைட், அதே தான், விட்டுருங்க. அடுத்தது ஏ மற்றும் பியின் தற்போதைய வயது 36 மற்றும் 50 n வருடங்களுக்கு பிறகு. இதுக்கான இந்த மெத்தடில் தான் போயாகணும், வேறு வழி இல்லை. இது ஒன்றும் இல்லை, ஈஸி தான். கான்செப்டோடு சொல்லி கொடுத்துறேன். n வருடங்களுக்கு பிறகு பின்பு வயது விகிதமானது 3:4 எனில் n-இன் மதிப்பு காண்க. ஓகேவா? ரைட், கவனிங்க. தற்போதைய வயது எவ்வளவு? 36:50. ஓகேவா? இது ஏ, இது பி. ஓகேவா? இதை எப்படி எழுதலாம்? இது பின்னம் தானே இது, அதை தான் இப்படி எழுதியிருக்கான். நல்லா கவனிச்சிக்கோங்க, அதான் இப்படி எழுதியிருக்கான். அப்போ இவனோட இது ஏ மேலே எழுதுகிறோம். 36 + n 50 + n, ஏன்னாக்கா n வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு போட்டிருக்கான். அப்போ ரேசி என்னவா மாறுது? 3/4. திஸ் சைடு இஸ் ஈக்குவல் டு திஸ் சைடு. 36ஓட என்னங்கிற நம்பரை கூட்டினோம்னாக்கா ஓகே, 50 என்னங்கிற நம்பரோட கூட்டினோம்னா ஓகே. அப்போ இந்த பக்கம் அதோட ரேஷியோ எவ்வளவு? இதையே எப்படி எழுதலாம்? 36 + n = 50 + n ஈக்குவல் டு, அதாவது இப்படி, சரி, ஈக்குவல் டு போடக்கூடாது, இது 3:n 3:4. ஏன்னா அவன் கொடுத்துட்டான், அவ்வளோதான். இப்போ சால்வ் பண்ண வேண்டியதுதான் ஈக்குவேஷன் மெத்தடில். சால்வ் பண்ணலாமா? இப்போது ரைட். இப்போது இந்த 4 எங்கே போயிடணும்? இங்கே போயிடணும், கரெக்டா? 36 + n × 4 இங்கேயும் எழுதிக்கலாம், இங்கேயும் எழுதிக்கலாம், ஈக்குவல் டு இந்த 50 + n அங்கே போயிடணும். 3 × 50 + n முடிஞ்சு. புரிஞ்சுதா? இங்கே கீழே உள்ளது அங்கே போயிடுது, இந்த 4 இங்கே போயிடுது. புரிஞ்சுதா? இங்கே இது டிவிஷனில் இருக்கிறனால அங்கே போவோம் மல்டிப்ளிகேஷன் ரெண்டையும் கூட்டினதுக்கப்புறம் தான் மல்டிப்ளை பண்ணணும், அதனால் அப்படி. அதேமாதிரி இங்கே டிவிஷனில் இருக்கிறது அங்கே போயிடுது, ஓவர். இப்போ சால்வ் பண்ணணும். இதையும் மல்டிப்ளை பண்ணணும், 4ஐயும் என்னையும் மல்டிப்ளை பண்ணணும். இதையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும்? 144. சரியா? 140, அதான் இது 4 × n 4n. அதே மாதிரி இங்கே 350 மல்டிப்ளை பண்ணணும், 150. அதே மாதிரி இது ப்ளஸ் 3 × n 3n, ஏன்னா அந்த நம்பர் எதுவும் தெரியாது, அதனால் 3n போட்டான்னு அர்த்தம் 3 × n அர்த்தம். இப்படி எழுதலாம், இல்லை 3.n இப்படி எழுதலாம். ஆமாவா? வேலை முடிஞ்சிச்சு. இப்போ சால்வ் பண்ண வேண்டியது. ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா? நம்ம கிடச்சிருச்சு. இங்கே 144 + 4n ஈக்குவல் டு 150
ப்ளஸ் 3n. ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ணுறான், இதை இங்கே கொண்டு வந்துடுங்க, இதை இங்கே எடுத்துகிட்டு போயிருங்க. இது 144 எப்படி இருக்குது? ப்ளஸ் 144 இருக்குது. அங்கே போகும்பொழுது என்ன ஆயிரும்? மைனஸ் 150 மைனஸ் 144. இங்கே 3n எப்படி இருக்குது? ப்ளஸ் 3n இருக்குது. ஓகேவா? அங்கே போனால் என்ன ஆயிரும்? மைனஸ் 3n. 4n மைனஸ் 3n. அப்போ n ஈக்குவல் டு எவ்வளவு? 6. அப்போ என்னோட மதிப்பு என்ன? 6. புரியறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் இதெல்லாம் தேவையில்லை. இது நீங்கள் அங்கே எக்ஸாமாக இருந்தாக்கா இந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லை. என்ன பண்ணலாம், ஆப்ஷனை வச்சு போட்டு பார்த்தா வேலை முடிஞ்சு போச்சு. 4 ஆப்ஷன் இருக்குது, அது 4 ஏதோ ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இதுக்கு வேறு வழி இல்லை. இதுக்கு நம்ம மாதிரினா என்ன, ஆப்ஷன் இருந்தால் போடலாம். 4 ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வச்சு போடலாம். வரும் பார்ப்போம். குடும்பம் இது இப்போ சராசரி. ஒரு குடும்பத்தின் தந்தை தாய் மகனின் சராசரி 27 வருடங்கள். சராசரின்னா என்னென்னு தெரியும் நமக்கு. தாய் மற்றும் தந்தையின் சராசரி 35, மகனோட சராசரி எவ்வளவு? 3 பேரோட சராசரி எவ்வளவு? 27. அப்போ 27 27 27. இவங்க 3 27 எவ்வளவு? 60. 81. 81 தானே? 81 ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். இல்லை அப்பா அம்மாவோட சராசரி எவ்வளோவா? 35. அப்போ 35. அப்போ எவ்வளவு? 70. அப்போ மிச்சம் உள்ளது என்னது? 11 வயசு. பையனோட வயசு என்னது? 11. ஓகேவா? அவ்வளோதான். சரியா போச்சு. அடுத்தது, ஒரு மனிதனின் வயது 11 வருடங்களுக்கு பிறகு அந்த மனிதன் வயதின் 11 வருடங்களுக்கு முன்பு உள்ளதை போல் 4 மடங்கு. இங்கே ஈக்குவேஷனாக மாற்ற தெரியணும். ஒரு மனிதனின் வயது 15 வருடங்களுக்கு பிறகு அந்த மனிதனின் வயதின் 15 வருடங்களுக்கு முன்பு உள்ளதை போல் 4 மடங்கு. அங்கே பாருங்க. 5 வருஷத்துக்கு பின்னாடி இன்றைக்கி உள்ள வயசு அவனுடைய எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு பின்னாடி எப்படி இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 15, எக்ஸோட 15 சேஞ்ச். இப்போ உள்ள வயசு நமக்கு தெரியல, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 5 வருஷம் ப்ளஸ் 15. சரி, இஸ் ஈக்குவல் டு என்னவா? 15 வருடங்களுக்கு முன்பு உள்ளதை போல் மைனஸ் 15. இது இந்த இப்போதைக்கு அவனோட வயசு எக்ஸ்னாக்கா 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 15. கரெக்டா? இது இப்போ உள்ள வயசுலேருந்து 15 கழிக்கணும். அது மாதிரி எத்தனை மடங்காமா? எக்ஸ் மைனஸ் 15ல் எத்தனை மடங்கு? 4 மடங்கு. 4ஆல் பெருக்கணும். மடங்குன்னா அர்த்தம் 4ஆல் பெருக்கணும். அது ஈக்குவல் டு இது. ஓகேவா? அப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிக்கங்க. திஸ் ஈக்குவல் டு திஸ். 4 மடங்கா இன்னையிலேருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ் மைனஸ் 15. வேலை முடிஞ்சது. இதையும் ஆப்ஷனை வச்சு போடலாம். இதை மெத்தடை ட்ரை பண்ணுங்கள், அதையும் பார்ப்போம். அப்போ போட்டால் என்ன பண்ணுங்க, அதேமாரி சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணலாமா? இங்கே 4x 415 எவ்வளவு? 60. அப்போ என்னவா மாறிடும்? 4x மைனஸ் 60. ஈக்குவேஷன் போட்டிங்கன்னா அங்கே ஒரு வேலையுமே கிடையாது. அது எதுக்கு போயிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஈக்குவேஷன் போட்டிங்கனாக்க 90% ஓவர். அதுக்கப்புறம் சால்வ் பண்ண தெரியணும், அவ்வளோதான். ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கு சொல்லுங்கள்? எக்ஸு ப்ளஸ் 15 4x தானே? 4x மைனஸ் 60. வேலை முடிஞ்சுது. சரி,
என்ன கேள்வி என்ன? இப்போ உள்ள வயசா? இப்போ உள்ள வயசு தான் எக்ஸ் நமக்கு தெரியும். சரி, இப்போ இங்கே ப்ளஸ் 15 இருக்கா? அங்கே போனால் என்ன ஆயிரும்? -15. இங்கே ப்ளஸ் 4x இருக்கா? அங்கே வந்தால் என்ன ஆயிரும்? -4x. அப்போ என்ன ஆயிடுச்சு? எக்ஸ் மைனஸ் 4x ஈக்குவல் டு, எப்படி வேணாலும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம், எல்லாம் ஒன்று தான். ஈக்குவல் டு எவ்வளவு? -60 -15. இது எதையும் பேலன்ஸ் பண்ண என்ன வரும்? -3x. இதையும் பேலன்ஸ் பண்ணால் -75. இது என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு மைனஸ் இருந்தால் கேன்சல் ஆயிரும். ஓகே, இப்போ 3x ஈக்குவல் டு எவ்வளவு? 75. 3x கூட 3 எப்படி இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அங்கே போனால் என்ன ஆயிரும்? 3 அடிச்சிங்கன்னா எவ்வளவு? எக்ஸோட வேல்யூ 25. மேக்ஸு இந்த ஈக்குவேஷன் வராதவங்க கற்றுக்கங்க பொறுமையாக, திரும்ப வந்து கேளுங்க, சொல்கிறேன். ரைட், அது வந்துச்சுன்னா வேலை. அதான் சொன்னல, 3 கூட்டல் கழித்தல் பெருக்கு. கூட்டல் கழித்தல்னா என்ன? அதான் பெருக்கல் வகுத்தல், பின்னம், அதில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல். அப்புறம் ஈக்குவேஷனாக மாற்ற தெரியும், முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு கணக்குக்கு இந்த இதுதான் அல்ஜிப்ரா, அதையும் பார்த்துக்குவோம். ஒரு ஃபார்முலா கொடுத்து கேட்குறானுங்கள, அது எப்படி அல்ஜிப்ரா பார்த்தோம்னா அதெல்லாம் முடிஞ்சுது. அல்ஜிப்ரான்னா ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா ஈக்குவேஷன் போடுறது ஈஸி. ஈக்குவேஷன் போட்டுட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். இது மாதிரி. அடுத்தது, கணேஷின் தந்தையின் வயது அவனின் வயதை விட 3 மடங்கு. இங்கே பாருங்கள், எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க? கணேஷின் தந்தையின் வயது அவனோட வயதை விட 3 மடங்கு. அப்போ எங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்? அவனோட வயசா கணேஷோட தந்தை வயசா? அவனோட வயசு. அவனோட வயசு மாதிரி 3 மடங்கு. அப்போ கணேஷோட வயசு எவ்வளவு? தெரியாது. அப்போ எக்ஸு. ஓகேவா? அப்போ அவனோட தந்தை வயது என்னது? ஏன் தெரியாது? இவனோட 3 மடங்கு இல்லை. அப்போ என்ன பண்ணும்? 3 × x. அதை எப்படி எழுதலாம் சுருக்கி? 3x தந்தை வயது. இது கணேஷோட வயசு. ஓகேவா? அடுத்தது, 4 வருடங்களுக்கு முன்பு கணேஷின் தந்தையின் வயது அவனின் வயதை விட 4 மடங்கு எனில், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 4 வருடங்களுக்கு முன்பு கணேஷின் தந்தையின் வயது அவனின் வயதை விட 4 மடங்கு. 4 வருடங்களுக்கு முன்பு, 4 வருடத்துக்கு முன்னாடி. கணேஷோட வயசு எவ்வளவு? எக்ஸ் மைனஸ் 4. 4 வருஷத்துக்கு முன்னாடி. கரெக்டு தானே? 4 வருஷத்துக்கு முன்னாடி. தந்தை வயசோட 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் போகக்கூடாது. 2 பேர்த்துக்கும் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும்? 4 வயசு கம்மியாக இருக்கும். கரெக்டாக? வயசு அப்படி தான் நம்ம கூடும். இல்லை இவரை மட்டும் நிறுத்தி வச்சுட்டு டைம் மெஷினில் நிறுத்தி வச்சா நீ நில்லு, உனக்கு வயசு ஆகக்கூடாது, நீ 4 வருஷத்துக்கு பின்னாடி போ அப்படின்னா போக முடியும். அப்படிலாம் இல்லை. ப்ராக்டிக்கலாக யோசிங்க. கணேஷின் தந்தையின் வயது அவனின் வயதை விட 3 மடங்கு. ஓகே, 4 வருடங்களுக்கு முன்னாடி. 4 வருடத்துக்கு முன்னாடி இவனோட வயசு எவ்வளோ இருக்கும்? இப்போ உள்ள வயசுலேருந்து 4 வயசு கம்மியாக இருக்கும். சரியா? அந்த வயசு மாதிரி இவரோட வயசு எவ்வளோவாமா? 4 மடங்கு. 4 மடங்கு தானே போட்டிருக்கான், 3 மடங்கா? கணேசன் அவனின் வயதை விட 4 மடங்கு எனில் 4 மடங்கு. அப்போ என்ன ஆகும்? கணேஷோட வயசு x - 4 இருந்தால் அவரோட வயசு என்னது? 4 மடங்கு. 4 × x - 4. இந்த ரூட்டில் போயாச்சு. இது ஒரு ரூட்டு. முட்டுச்சந்து போய், அதான் முட்டுச்சந்து போய் நிறுத்தியாச்சு. இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து இப்படி போக முடியுமா? இன்றைக்கி இவரோட வயசு எவ்வளவு? 3x. அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னது? 3x - 4.
2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு, 2 பாயிண்ட் கிடச்சிருச்சா? இப்படி போனாலும் அவரோட வயசு 50னா 50 தான். இப்படி நேராக போனாலும் என்ன ஆகணும், அவரோட வயசு 50 தானே. அப்போ 2 இது கிடச்சிருச்சு நமக்கு. 2 வேரியபிளாக எப்படிமா சொல்லலாம் அதை? இது என்ன சொல்லுவாங்க, இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஏன் செய்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ கொண்டு வாங்க. அப்போ 4x - 4 = 3x - 4 கிடச்சிருச்சா? அப்போ சால்வ் பண்ண ஆன்சர். எக்ஸ் மட்டும் தனியாக நிற்கும், ஆன்சர் கிடச்சிரும். தப்பாக போட்டேன்னா 4 இன்ட்டு சார் தப்பாக போட்டேன் 4 இன்ட்டு இப்படி போட்டோம்னா தப்பு. ப்ராக்கெட் போடாமல் வெறும் 4x போட்டோன்னா தப்பு. ஆமாவா? அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணாமல் விட்ருவோம். ரைட், ஓகே. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணனா 4x நான் அங்கே 16 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது மைனஸ் தான். -16 = 3x - 4. இதை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க, இதை இங்கே எடுத்துகிட்டு போயிருங்க, வேலை முடிஞ்சிச்சு. 4x - 3x இங்கே ப்ளஸில் மைனஸில் இருக்குது, அங்கே போனால் ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 16 இது அப்படியே தான் இருக்கும் -4. இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே வந்தால் ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். முன்னாடி ப்ளஸ் போடலன்னா என்ன அர்த்தம், அங்கே ப்ளஸ்ஸு இருக்குன்னு அர்த்தம். மைனஸ்னால் கட்டாயம் போடணும். அப்போது +16 - 4 இது சால்வ் பண்ணுங்கள். x = எவ்வளவு 12. அப்போது யார் அவன் பேர் என்ன, கணேஷா? கணேஷோட இப்போ உள்ள வயசு என்னது 12. ஏன்னாக்கா எக்ஸ்ன்னு எதுக்கு வச்சோம் பேர்? கணேஷோட இப்போ உள்ள வயசுக்கு தான் எக்ஸ்ன்னு வச்சோம். இந்த இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இது கற்றுக்கிறதுக்கு இவ்வளோ வேகமாக இவ்வளோ இழுக்குது. கற்றுக்கிட்டிங்கன்னா சும்மா அப்படின்னு ஒரு 30லேருந்து 40 செகண்டுக்குள்ளே போட்டுடலாம். ஓகேவா? ஆப்ஷன் வச்சு போனோம்னா அது ஒரு மெத்தட் இருக்குது, அது அப்புறம் பேசுவோம். ஈக்குவேஷன் போட்டிங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். அது ஆப்ஷன் வேணும், அதுக்கு ஆப்ஷன் வேணும். ஆப்ஷன் இருந்தால் தான் அப்படி போட முடியும். இது கற்றுக்கங்க, ஈக்குவேஷன் போடுற கற்றுக்கங்க. ஏன் சைக்கிள் எடுத்தோன்னு ஓட்டிட்டிங்களா? இப்போ எல்லாம் மற்றதெல்லாம் ஈஸியாக போட்டோன்னே புதுசாக கற்றுக்கிறது டக்குன்னு போடணுன்னு ஆசைப்பட்றீங்களா? அது எப்போ ஈஸியாக போட்டிங்க? கற்றுக்கிட்டு வர தான். சரியா? அப்புறம் பின்னாடி வரும், வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். இது என்ன சொல்கிறாங்க? சரி, இது அப்புறம் பேசிக்கோங்க, அதை விட்டுருங்க. ஹலோ, சரி. தற்போது ரோஷனின் தந்தை வயது அவனின் வயதை விட 4 மடங்கு. ப்ளஸ் பண்ண போகிறோம், வேலை முடிஞ்சு போச்சு. முன்னாடினாங்க என்ன தான் மைனஸ் பண்ணோம். ரோஷனோட வயசு அங்கே தானே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ரோஷனோட வயசு எக்ஸு எத்தனை வருடங்களுக்கு பின்னாடி? இல்லை, விட 4 மடங்கு. அப்பாவோட வயசு 4 மடங்கு. 4x 4 × x 4x. அடுத்தது 5 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயது ரோஷனின் வயதோட 3 மடங்கு எனில் 5 வருடத்துக்கு பிறகு அப்படின்னா என்ன அர்த்தம்? +5. அப்போ இது என்ன வரும்? x + 5. இவனோட வயசு x + 5னாக்கா இவரோட வயசு எத்தனை மடங்காமா? 3 மடங்கு. 3 மடங்கு. அப்போது இவனோட வயசு 5 வருஷத்துக்கு அப்புறம் x + 5 இருந்தால் அவங்க அப்பாவோட வயசு என்னவாக இருக்கும்? 3x + 5. இது ரெண்டையும் கூட்டினதுக்கப்புறம் தான் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு தான் ப்ராக்கெட் போடுறோம். தனியாக 3x போட்டிங்கன்னா தப்பாக போயிடும். கரெக்டா? ரைட். இதை கூட்டினதுக்கப்புறம் தான் இதை பண்ணணும். அதனால் ரைட் ஓவர். இதே ஒரு ரூட் வந்துருச்சா, இன்னொரு ரூட் முடிச்சந்து கொண்டு வந்து நிறுத்தணும். இதான் முடிச்சந்து. ரைட். இப்போ இந்த ரூட்டில் வரோம். ஒரு வேளை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாக்கா 5 வருஷம் கழிச்சு அவங்க அப்பாவோட வயசு என்னவாக இருக்கும்? சொல்லுங்கள். 4x + 5. மேலே முடிஞ்சிச்சு. இப்படி போனாலும் அவரோட வயசு 75னா 75 தான். இப்படி வந்தாலும் என்னவா இருக்கணும்? 75 தான்.
நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சி சால்வ் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்கு? 3 × x எவ்வளவு? 3x + 5 = 4x + 5. வேலை முடிஞ்சு போச்சு. தப்பாக போட்டேன்னா அதாவது 15 போடணும்ல. ஆமாம், 3 × x 3 × 5 15. ஆன்சர் 10 வருமா? 10 தானே? ஆமாம். இதை எங்கே கொண்டுட்டு வாங்க, அல்லது இதை எங்கே கொண்டுட்டு போங்க, இதை எங்கே கொண்டுட்டு வரையாருங்க, வெயிட் பண்ணுங்க. அந்த என்னாவும் 4x - 3x இங்கே 15 - 5 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். போக போக இப்போ இது ப்ராப்பராக கற்றுக்கங்க. அப்புறம் போக போக அப்போ என்ன வரும்? x = எவ்வளவு? 10. இப்போ சொல்லுங்கள் நீங்கள். வாங்க இப்போ படித்து பாருங்கள். எனில் தந்தையின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. பையனோட வயசு நமக்கு கிடச்சிருச்சு. எவ்வளவு? 10. தற்போது பையனோட வயசு அது கேட்கல. எக்ஸோட மதிப்பு தான் நமக்கு. எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸுங்கிறது என்னது? பையனோட தற்போதைய வயது. எங்கே போட்டால் தான்? அங்கே இருக்குது பாரு, அதுதான் எக்ஸ். நிற்கிற இடத்துக்குள்ள தான் நிற்கிறோம். காலை ஊண்டி எங்கே நிற்கிறோம்? எக்ஸ் இங்கே தான். இங்கே இருந்தால் ஸ்டார்டிங் பாயிண்ட் போனோம். இங்கேருந்து இதை போட்டோம், அங்கேருந்து அதை வர வச்சோம், 2 சேர்ந்துச்சு, வேலை முடிஞ்சிச்சு. தந்தையின் தற்போதைய வயது. பையனோட தற்போதைய வயது எவ்வளவு? எக்ஸு. தந்தையோட தற்போதைய வயது இது எக்ஸாக இருந்தால் இது எவ்வளவு? 4x 4 மடங்கு. பையனோட வயசு 10, அப்பாவோட வயசு 4 மடங்கு. 10ல் 4 மடங்கு எவ்வளவு? 10ஓட 4வது மடங்கு இது 40. அதான் கேட்குறேன். அப்போ அப்பாவோட வயசு இப்போ எவ்வளவு? இவனோட வயசு 10, அப்பாவோட வயசு எவ்வளவு? 40. இப்போ தான் கற்றுக்குறீங்க, அதனால் கஷ்டமாக இருக்கும். சரியா? கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாயிரும். மேக்ஸு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், கற்றுக்கங்க. ஒன்றுமே கிடையாது. ஈக்குவேஷனாக மாற்றணும். அதுக்கு தான் அங்கேயே நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். இது எப்படி போடுறாங்கன்னு தெரில, நான் அப்புறம் யோசிச்சு பார்க்குறேன். இந்த மெத்தடை நான் ட்ரை பண்ணதில்லை. 1 பங்கு 4 பங்கு 5 வருடங்கள் கழித்து இது 1னாக்கா இது 3. ஓகே, சரி. 1 × 2 8. இது மட்டும் புரியல. என்ன மேத்தமெட்டிஷியன் ஏதாவது ஐடியா இருக்கா? எப்படி 5 கொண்டு வந்தானுங்க? சரி பார்ப்போம். ஏதாவது ஐடியா இருக்கு? தெரியல. சரி, அதை நான் அப்புறம் யோசிச்சு சொல்கிறேன். அவ்வளோதான், சால்வ் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா? இன்றைக்கி இது போதும். இதை மட்டும் சால்வ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு வைக்கலாமா? மெசேஜ் பார்த்துட்டு வாங்க. சரி, வைக்கலாம்.